அஸ்வஸ்ம கொடுப்பனவு சம்பந்தமான தகவல் ஒன்று தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முதல் 2025 அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா 50,000 இழப்பீட்டுத் தொகை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது அந்த தொகையை பெரும்பாலான குடும்பங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த தகவலோடு அது ஒரு புறம் இருக்க, அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான இதுன்னு சொன்னால் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவங்க, அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கொடுப்பனவை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அஸ்வஸ்ம இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவர்களின் மீண்டும் வீடுகளுக்கு வந்து அவர்களை மீளாய்வு செய்து அதற்கு பிறகு அவர்களின் சூழ்நிலைகளை அறிந்து அவர்களுக்கான கொடுப்பனவை வழங்க நலம்புரி நன்மைகள் சபை திட்டமிட்டுள்ள என்ற ஒரு தகவலை தற்போது அறியப்பட்டிருக்கின்றது. இது நாடளாவிய ரீதியில் தற்போது நடந்து கொண்டும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலும் தற்போது அறியப்பட்ட ஒரு விடயம். இது நாடளாவிய ரீதியில் தற்போது அவர்கள் வீடுகளில் சென்று அவங்கள மீளாய்வு செய்வதாக ஒரு தகவல் வெளியாகிக்குது. அதனால் தயவு செய்து உங்கள் வீடு நீங்கள் இதுவரைக்கும் அஸ்வஸ்ம கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ உங்களோட வீடுகளில் அதிகாரிகள் வரக்கோல உங்களோட தகவலை நீங்கள் தெளிவான தகவலை கொடுங்க. இன்னொன்று முக்கியமாக உங்களோட பேர், விலாசம், அக்கௌண்ட், உங்களோட கணக்கு, பேங்கோட இந்த கணக்கு வைப்பு கணக்குகள் அதையெல்லாம் தெளிவாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதே அநேகமான பேர் விட்ட பிழைகள் என்னென்று சொன்னால் பேங்கோட அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் நம்பர் நிறைய பேர் பிழையான நம்பராக இருந்ததால் முதலாம் கட்ட கொடுப்பனவு வழங்கக்குள்ள நிறைய பேருக்கு அந்த கொடுப்பனவு வழங்கப்படலை. தயவு செய்து நீங்கள் அந்த தவறை செய்யாமல் மீண்டும் நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு உங்களோட தகவலை பெற்றுக்கொள்ளக்குள்ள உங்களோட தகவலை நீங்கள் தெளிவாக சரிவர வழங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மீண்டும் திரும்பவும் அந்த கொடுப்பனவு உங்களோட வங்கி கணக்கில் சேரும். இது இந்த தகவல் என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் அன்னைக்கிட்ட கோல் பண்ணி கேட்கப்பட்ட ஒரு விடயம்தான். முதலாங்கட்ட கொடுப்பனவு ஒவ்வொரு மாதமும் பெற்றுக்கொண்டவங்களாம். அவங்க பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். அவங்க இந்த முறை அவங்களுக்கான அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படலை. அதுக்கு காரணம் என்ன, எங்களுக்கு இந்த முறை தெரியலையே, எங்களுக்கு வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படவில்லையே என்று சொல்லி இன்னைக்கு கால் பண்ணி ஒரு லேடி கேட்டாங்க. அதுக்கு என்னென்று சொன்னால் அதுக்கான பதில் என்னென்று சொன்னால் நீங்கள் நிறைய பேர் கமால்லேனிட்ட ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் கொடுப்பனவு பெற்றுக்கொண்டோம், இந்த முறை எங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படலை என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கான தகவல் எனக்கு பிறகுதான் தெளிவான விளக்கம் இன்றைக்கி கிடைச்சிது. என்னென்று சொன்னால் யார் நீங்கள் பேர் மாற்றம் செஞ்சுருப்பீங்க, இல்லை உங்களோட ஃபேமிலியில் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் அப்பாட பேரை கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி அம்மாவோட பேரை கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி அவங்க இந்த முறை புதுப்பித்தல் சம்பந்தமான ஒரு விடயம் ஒன்று கண்டிப்பாக நடந்தது. அந்த புதுப்பித்தல் தொடர்பான நிலையில் நீங்கள் அந்த பேர் மாற்றம் செஞ்சுருப்பீங்க. அந்த பேர் மாற்றப்பட்டவங்க இல்லாட்டி குடும்பத்தில் யாராவது மரணித்திருக்கலாம், அவங்கள மருத்துவங்களில் அவங்க டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. புதுசாக ஒரு பிள்ளை பிறந்திருக்கலாம், அவங்கள பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த முறை ஜனவரி மாத கொடுப்பனவு அவங்களோட வங்கி கணக்குகளில் வைப்பு வைக்கப்படலை. ஆனால் அவங்களுக்கான கொடுப்பனவு ஜனவரி மாத கொடுப்பனவு பிப்ரவரி மாதம் 2ஆம் மாதத்தோடு சேர்த்து அவங்களுக்கு ரெண்டு தொகையும் ஒரு தொடர்ச்சியாக வழங்குவதாக இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். யார் இந்த கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்காகவும் இந்த தகவலை சொல்கிறேன். இந்த தகவலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்.